பிளேபேக் சிங்கரான உதித் நாராயணன் பாலிவுட்ல எக்கச்சக்க பாட்டை பாடியிருக்காரு. இவர் நேபாளத்தை சேர்ந்தவர் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி உள்ளிட்ட பல லாங்குவேஜ்ல 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை 4 முறை வாங்கியிருக்காரு. 5 முறை பிலிம்பேர் அவார்ட் கூட வாங்கியிருக்காரு. அதே போல இவரோட கலைத்திறமையை பாராட்டும் விதத்துல மத்திய அரசு பத்மபூஷன், பத்மஸ்ரீ அவார்டையும் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல இவரை பாடகரா அறிமுகப்படுத்திய பெருமை ஏ.ஆர். ரகுமானுக்கு தான் சேரும். முத்து படத்துல இடம்பெற்ற குலுவாலியிலே, ரச்சகன் படத்துல சோனியா சோனியா அப்படின்ற பல பாடல்களை பாடியிருக்காரு. தமிழ்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. இந்த நிலையில சிங்கர் உதித் நாராயணன் வெளிநாட்டில் நடந்த ஒரு லைவ் கான்சர்ட்ல பாடிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரோட தீவிர ரசிகர்கள் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக மேடைக்கு வந்திருக்காங்க. அப்ப பெண் ரசிகை ஒருத்தர் செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டு உதித் நாராயணன் கன்னத்துல முத்தம் கொடுத்திருக்காங்க. அப்ப உதித் நாராயணன் அந்த பெண்ணோட உதட்டுல முத்தம் கொடுத்திருக்காரு. அந்த பெண் மட்டும் இல்லாம மற்றொரு ரசிகைக்கும் உதட்டுல முத்தம் கொடுத்திருக்காரு. மேலும் உதித் நாராயணன் தன்னோட ரசிகைக்கு உதட்டுல முத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த பலருமே உதித் நாராயணனை திட்டிட்டு தான் வராங்க. ஒரு அந்தஸ்துள்ள பாடகர் பொதுவெளியில இப்படி அசிங்கமா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. தன்னோட பொறுப்புணர்வை உணர்ந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் உதித் நாராயணுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவர் யாரையும் கட்டாயப்படுத்தல. ரசிகர்கள் கிட்ட அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ரசிகர்கள் கூட அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சிலர் உதித் நாராயணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த விஷயம் குறித்து உதித் நாராயணனே ஓபன் அப்பா சில விஷயங்களை பேசியிருக்காரு. நான் ஸ்டேஜ்ல பாட்டு பாடிட்டு இருக்கும் போது என் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக ரசிகர்கள் கை நீட்டுறாங்க. சிலர் என் கைகள்ல முத்தமிடுறாங்க. ஏதோ உள்நோக்கத்தோட நடந்தா சிலர் என்ன விமர்சிச்சு பேசிட்டு வரீங்க. இந்த சிங்கர் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சோஷியல் மீடியால பதிவிட்டுட்டு வரீங்க. எங்களோட குடும்பத்துல சர்ச்சையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நான் மேடையில பாட்டு பாடும்போது ரசிகர்கள் என்ன விரும்புறாங்க, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. மேலும் என்னை பத்தி தவறா பேசுறத நினைச்சு எந்த ஒரு வருத்தமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு.